மேஷராசி அன்பர்களே, மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிலருக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கவும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும். வீண் செலவுகளை குறைக்கப் பாருங்கள். திடீர் பயணங்கள் இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். சகோதர வகையில் அலைச்சல் உண்டு. வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள். உத்தியோகத்தில் வேலை சுமையால் சோர்வடைவீர்கள். அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாள். உங்கள் ஆரோக்கியம் பற்றி கவலைப்படாதீர்கள். அதுதான் நோய்க்கு எதிரான சக்திமிக்க தடுப்பு மருந்து. உங்களின் சரியான மனப்போக்கு தவறான போக்குகளை வெற்றி கொண்டுவிடும். பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் இன்று தீர்க்கப்படலாம். மேலும் நீங்கள் பணத்திலிருந்து பயனடையலாம். உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் முக்கியமான மாற்றம் வரும். அது உங்களுக்கும் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் குதூகலமாக அமையும். உங்கள் காதலரின் உணர்ச்சிகரமான தேவைக்கு அடிபணியாதீர்கள். புதியவற்றை கற்றுக்கொள்ளும் உங்கள் ஆர்வம் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து முக்கியமான அழைப்பு வரும். ஒரு புதிய நபரால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படும். அஸ்வினி, உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நாள். உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு செயல்படுவீர். பிறரை அனுசரித்து செல்வது நல்லது. பரணி, உங்கள் வேலைகளில் முழுமையான கவனம் செலுத்துவது அவசியம். எதிர்பார்த்த வருமானம் வரும். நெருக்கடி நீங்கும். கார்த்திகை 1, வேலையில் கவனம் அதிகரிக்கும். ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கடன் பணம் திருப்பக் கிடைக்கும். ரிஷபம், ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாக சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை துணைவழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் நல்லபடி முடியும். உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். யதார்த்தமாக பேசி கவர்வீர்கள். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்களாவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். புகழ் கௌரவம் கூடும் நாள். சாத்தியமில்லாத தேவையற்ற சிந்தனைகளில் சக்தியை வீணடிக்காதீர்கள். சரியான வழியில் அதை பயன்படுத்துங்கள். எதிர்பாராத பில்கள் உங்கள் நிதி சுமையை அதிகரிக்கும். பள்ளிக்கூட ப்ராஜெக்ட்களை முடிக்க பிள்ளைகள் உங்கள் உதவியை நாடலாம். உங்கள் காதல் வாழ்க்கை இன்று உங்களுக்கு ஆசிர்வாதமாக மாறும். இன்னும் வேலையில்லாதவர்கள் ஒரு நல்ல வேலை பெற இன்று அதிக உழைக்க வேண்டும். கடினமாக உழைப்பதன் மூலம் மட்டுமே உங்களுக்கு சரியான முடிவு கிடைக்கும். இன்று உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்கும். மேலும் இந்த நேரத்தை தியானம் செய்ய பயன்படுத்தலாம். நீங்கள் இன்று மன அமைதியை உணர்வீர்கள். இன்று உங்கள் வாழ்க்கை துணைவர் துணைவி அற்புதமான காதல் மூடில் இருப்பார். கார்த்திகை 2, 3, 4, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு தள்ளிப்போகும். தேவையற்ற அலைச்சல் அதிகரிக்கும். ரோகிணி, எதிர்பாராத நெருக்கடி தோன்றும். நேற்றைய எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறும். தம்பதிக்குள் சச்சரவு ஏற்பட்டு விலகும். மிருகசீரிடம் 2, 1, ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு கரையும். வியாபாரத்தில் போட்டியாளர் கைவோங்கும். விற்பனை மந்தமாகும். கடன் கொடுத்தவர்களால் நெருக்கடிக்கு ஆளாவீர். மிதுனம், மிதுன ராசி அன்பர்களே, இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். சகோதர வகையில் வீண் செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். இழுபறியாக இருந்த முக்கியமான காரியம் ஒன்று அனுகூலமாக முடியும். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புடன் பேசுவார்கள். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும். முயற்சிகள் பலிதமாகும் நாள். திறந்து வைத்திருக்கும் உணவை சாப்பிடாதீர்கள். அது நோயை வரவழைக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணைவியின் மோசமான ஆரோக்கியம் காரணமாக உங்கள் பணத்தை இன்று செலவிட முடியும். ஆனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் பணம் இதனால் சேமிக்கப்படுகிறது. மோசமான காலங்களில் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க. இன்றைக்கு உங்கள் செயல்பாட்டால் உங்களுடன் வாழும் ஒருவர் அதிக எரிச்சலுக்கு ஆளாவார். உங்கள் அந்தரங்க உணர்வுகள் ரகசியங்களை அன்புக்குரியவரிடம் பகிர்ந்து கொள்வதற்கு சரியான நேரமல்ல.
வேறு நாடுகளில் தொழில்முறை தொடர்புகளை ஏற்படுத்த இது அருமையான நேரம். உங்கள் கருத்தை கேட்டால் வெட்கப்படாதீர்கள். உங்கள் கருத்துக்காக நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். உங்கள் துணையால் இன்று நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடும். மிருகசீரிடம் 3-4. லாபமான நாள். தொழில் முன்னேற்றமடையும். எதிர்பார்த்த லாபம் வரும். நெருக்கடி நீங்கும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். திருவாதிரை. அடுத்தவர் மனநிலை அறிந்து செயல்படுவீர். உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய முடிவுகள் எடுப்பீர். புனர்பூசம் 1-2-3. பணிபுரியும் இடத்தில் பொறுப்பு உயரும். வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும். உழைப்பாளர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். பிள்ளைகளின் செயல்பாடுகள் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். தாய்வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். புது முடிவுகள் எடுப்பீர்கள். புதியவர்கள் நண்பர்களாவார்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். புத்துணர்ச்சி பெருகும் நாள். உங்களின் நம்பிக்கை வாசனை மிக்க மலரைப் போல, வாசனை திரவியத்தைப் போல மலரும். தெரியாத நபரின் ஆலோசனையின் பேரில் எங்காவது முதலீடு செய்தவர்கள் இன்று அவர்கள் அந்த முதலீட்டிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது. குடும்பத்தினரின் நலனுக்காக பாடுபடுங்கள். உங்கள் செயல்கள் அன்பு மற்றும் ஆக்கப்பூர்வ நோக்கத்தால் ஏற்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர பேராசையால் ஏற்பட்டதாக இருக்கக்கூடாது. நட்பு ஆழமாகும்போது உங்கள் வழியில் ரொமான்ஸ் வரும். எந்த பிசினஸ் அல்லது சட்ட ஆவணங்களையும் நன்றாக படித்துப் பார்க்காமல் கையெழுத்திடாதீர்கள். இன்று நல்ல ஐடியாக்களாக வைத்திருப்பீர்கள். செயல்பாடுகளில் உங்களுடைய தேர்வுகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை தரும். உங்கள் துணை உங்களின் பலவீனம் பற்றி தெரிந்து நடந்து கொள்வார். அது உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். புனர்பூசம் 4. தடைகளை தாண்டி வெற்றி பெற வேண்டிய நாள். முயற்சியால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பூசம். மனக்குழப்பம் விலகும். முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அதிகரிப்பர். நேற்றைய விருப்பம் நிறைவேறும். ஆயில்யம். நினைத்ததை இன்று நடத்தி முடிப்பீர். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் ஏற்படும். உங்களை விட்டு விலகிச் சென்றவர் தேடி வருவர். சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, தேவையான பணம் கையில் இருக்கும். காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள். இளைய சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சி தரும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சந்திராஷ்டமம் இருப்பதால் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமடைவீர்கள். உறவினர் நண்பர்கள் விஷயத்தில் அத்துமீறி தலையிட வேண்டாம். நியாயத்தை பேசப்போய் பெயரை கெடுக்க யாரையும் எளிதில் நம்பாதீர்கள். வியாபாரத்தில் புது முதலீடுகளை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். யதார்த்தத்தில் எதை காண விரும்புகிறீர்களோ அதில் உங்கள் எண்ணங்களையும் சக்தியையும் டைவர்ட் பண்ணுங்கள். கற்பனை மட்டும் செய்வதால் எந்த பயனும் இல்லை. உங்களிடம் இதுவரை இருக்கும் பிரச்சனையே ஆசைப்படுகிறீர்களே தவிர எந்த முயற்சியும் செய்வதில்லை என்பதுதான். இன்று நீங்கள் அறியப்படாத சில மூலங்களிலிருந்து பணத்தை பெறலாம். இது உங்கள் பல நிதி சிக்கல்களை நீக்கும். மத இடம் செல்வது அல்லது உறவினர் வீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. காதல் வாழ்க்கை நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. அலுவலகத்தில் இதுவரை நீங்கள் யாருடன் பேச வேண்டும் என முயற்சி செய்தீர்களோ அவரிடம் பேசும் நல்ல வாய்ப்பு இன்று கிடைக்கும். வீட்டு வேலைகளை முடித்த பிறகு இந்த ராசியின் இல்லத்தரசிகள் இன்று இலவச நேரத்தில் டிவி அல்லது மொபைலில் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம். இன்று உங்கள் துணை உங்களை ஒரு தேவதையைப் போல நடத்துவார். மகம். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும். வரவேண்டிய பணம் வரும். மனம் தெளிவடையும். பூரம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் வரும். நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். தடைப்பட்ட வேலை நடக்கும். உத்திரம் 1. தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த தகவல் வரும்.
பெரியோர் அறிவுரை உங்களை வழிநடத்தும் ஆதாயத்தை உண்டாக்கும். கன்னிராசி அன்பர்களே, தந்தை வழி உறவுகளால் குடும்பத்தில் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனை அவசியம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மாலையில் பிள்ளைகளுடன் விளையாடி அவர்களை உற்சாகப்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை அவசியம். சகோதர வகையில் நன்மையுண்டு. விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள். மனைவி வழியில் மதிக்கப்படுவீர்கள். வேற்று மதத்தவர் உதவுவார். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமையில் ஆதரவு கிடைக்கும். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள். தாமதமாக ஓவர்டைம் வேலை பார்க்கும் சிலர் சக்தி குறைந்திருப்பீர்கள். இன்று கடைசியாக உங்களுக்கு இருப்பது ஊசலாட்டமும் அழுத்தம் நிறைந்த நாளும்தான். விரைவாக பணம் சம்பாதிக்கும் ஆசை இருக்கும். உங்கள் துணைவரிடம் ரகசிய தகவலை பகிர்ந்து கொள்ளும் முன் யோசியுங்கள். முடிந்தால் அதை தவிர்க்க பாருங்கள். அவர் வேறு யாரிடமாவது அதை சொல்லக்கூடும். காதலின் சக்திதான் காதலிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. உங்கள் காதல் வாழ்வில் இன்று மிக அருமையான நாள். இன்று நீங்கள் உங்கள் வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சிக்க வேண்டும். உங்களின் விருப்பமுள்ளவர் வீட்டில் யாராவது உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்று மிக சிறந்த நாள். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் துணையை நேசிக்கிறீர்கள் என அவர்களுக்கு சொல்லுங்கள். உத்திரம் 2, 3, 4 நெருக்கடிக்கு ஆளாகும் நாள். சந்திராஷ்டமம் என்பதால் முயற்சியில் தடை உண்டாகும். மனதில் தேவையற்ற குழப்பம் உண்டாகும். ஹஸ்தம் திட்டமிட்டு செயல்படுவதால் உங்கள் வேலை நடக்கும். பிறரை அனுசரித்து செல்வதால் விருப்பம் பூர்த்தியாகும். எந்திரப் பணியில் எச்சரிக்கை அவசியம். சித்திரை 1, 2 குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் தெளிவாக செயல்படுவது நல்லது. வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். புதிய முயற்சி இன்று வேண்டாம். துலாம் ராசி. துலா ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். மாலையில் நண்பர்கள் மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் பரபரப்பாக செயல்படுவீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். வியாபாரத்தில் திட்டங்கள் தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள். வெற்றி பெறும் நாள். இன்றைக்கு உடல் நலம் மிக சரியாக இருக்கும். நீங்கள் வீட்டிற்கு வெளியே வேலை செய்தால் அல்லது படிக்கிறீர்கள் என்றால் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கும் நபர்களிடமிருந்து விலகி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். வீட்டின் எந்த ஒரு உறுப்பினரின் நடத்தை காரணமாக நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம். நீங்கள் அவர்களிடம் பேச வேண்டும். உங்கள் மனதிற்கினியவரை சந்திப்பீர்கள் என்பதால் மனதில் ரொமான்ஸ் தான் ஆக்கிரமித்திருக்கும். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இன்று ஆபீஸில் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். இன்று கூடிப்பழகும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும். நீங்கள் அதிகம் விரும்பும் செயலை ஃபாலோ பண்ணவும் நேரம் இருக்கும். இன்று உங்கள் திருமண வாழ்க்கை எத்தனை இனிமையானது என்று உணர்வீர்கள். சித்திரை 3, 4 யோகமான நாள். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். நண்பர்களால் உங்கள் வேலை எளிதாகும். சுவாதி நினைத்ததை சாதிப்பீர். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு உதவியாக இருப்பார். கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். விசாகம் 1, 2, 3 தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். வரவேண்டிய பணம் வரும். விலகிச் சென்ற உறவினர்கள் உங்களை தேடி வருவர். விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொண்டாலும் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகளும் ஏற்படக்கூடும். வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். பிள்ளைகளின் தனித்த திறமைகளைக் கண்டறிவீர்கள். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கத் தொடங்குவீர்கள். நட்பு வட்டம் விரியும். வியாபாரத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள். உத்தியோகத்தில் நெளிவு சுழிவுகள் ஏற்படும். கனவு நனவாகும் நாள். உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விஷயங்களை செய்தால் பலன் கிடைக்கக்கூடிய நாள். நீங்கள் ஏதாவது பயணத்தில் செல்ல வேண்டியிருந்தால் உங்களுடைய விலைமதிப்புமிக்க பொருட்களில் கவனம் செலுத்த வேண்டும். அது திருட்டுப் போக வாய்ப்புள்ளது. முக்கியமாக உங்கள் பணப்பை கவனமாக வைத்துக் கொள்ளவும். உங்கள் அழகிய செயலையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தினால் மற்றவர்களிடம் உங்களுக்கு தனி மதிப்பு கிடைக்கும்.
காதலருடன் இன்று வெளியில் செல்வதாக இருந்தால் சர்ச்சையான பிரச்சனைகளை எழுப்புவதை தவிர்த்திடுங்கள். புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் பற்றி பார்ட்னர்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நீங்கள் வெளியே சென்று பெரிய இடங்களில் இருப்பவர்களுக்கு சமமாக செயல்பட வேண்டும். இன்று வீட்டு வேலையில் உங்கள் துணைக்கு உங்களால் உதவ முடியாது. இதனால் அவருக்கு மன அழுத்தம் ஏற்படலாம். விசாகம் 4. எதிர்ப்பு விலகும் நாள். உங்கள் செயல்களில் லாபம் உண்டாகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். நினைப்பதை நடத்தி முடிப்பீர். அனுஷம். இழுபறியாக இருந்த வேலை நடக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் விலகும். வழக்கு சாதகமாகும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். கேட்டை. எதிர்பார்த்த பணம் வரும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி தரும். வியாபாரம் முன்னேற்றமடையும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். தனுசு. தனுசு ராசி அன்பர்களே, காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். அக்கம் பக்கத்திலிருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகளால் தேவையற்ற சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள். தாய்வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும். பணப்பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள். புது வேலை அமையும். வியாபாரத்தில் பங்குதாரரின் பிரச்சனை நீங்கும். உத்தியோகத்தில் சூட்சங்களை உணர்வீர்கள். எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாள். சின்ன விஷயங்கள் மனவில் கவலையை ஏற்படுத்த அனுமதிக்காதீர்கள். இன்று பணத்தை சிந்திக்காமல் செலவழிப்பது உங்களை எவ்வாறு பாதிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். வீட்டை அழகுபடுத்துவதுடன் குழந்தைகளின் தேவைகளையும் கவனியுங்கள். குழந்தைகள் இல்லாத வீடு ஒழுங்காக இருந்தாலும் ஆன்மா இல்லாததை போன்றது. வீடுகளில் ஊக்கத்தை ஏற்படுத்தி மகிழ்ச்சியை சேர்ப்பது குழந்தைகள்தான். காதல்மயமான ஆதிக்கங்கள் இன்றைக்கு பலமாக இருக்கும். வேலையில் கவனம் செலுத்தினால் வெற்றியும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். இலவச நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் இன்று நீங்கள் இந்த நேரத்தை தவறாக பயன்படுத்துவீர்கள். இதன் காரணமாக உங்கள் மனநிலையும் மோசமடையும். உங்கள் துணையின் மிக ரொமான்டிக் மறுபக்கத்தை இன்று காண்பீர்கள். மூலம். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். உங்களைச் சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கண்டறிவீர்கள். பூராடம். எதிலும் நிதானம் அவசியம். உங்கள் வேலைகளில் தடை உண்டாகும். எடுக்கும் முடிவு சுமூகமாகும். வருமானம் திருப்தி தரும். உத்திராடம் 1. சூழ்நிலை உணர்ந்து செயல்படுவது நல்லது. உங்கள் பணிகளில் கூடுதலான அக்கறை செலுத்துவது நல்லது. அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். தாய்வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தாயின் உடல் நலனில் கவனம் தேவை. மாலையில் சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவு தருவார். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். அரசால் ஆதாயம் உண்டு. உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். பூர்வீக சொத்து பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரம் செழிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். தைரியம் கூடும் நாள். இரத்த அழுத்தமுள்ள நோயாளிகள் கூட்டம் அதிகமான பேருந்தில் பயணம் செய்யும்போது தங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். தெரியாத நபரின் ஆலோசனையின் பேரில் எங்காவது முதலீடு செய்தவர்கள் இன்று அவர்கள் அந்த முதலீட்டிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது. குடும்ப பொறுப்புகள் கூடும். மனதில் டென்ஷனை ஏற்படுத்தும். தனிப்பட்ட வழிகாட்டுதல் உங்கள் உறவை மேம்படுத்தும். இன்று செய்யும் முதலீடு கவர்ச்சிகரமாக இருக்கலாம். ஆனால் பார்ட்னர்களிடம் இருந்து சில எதிர்ப்புகளை பெறுவீர்கள். உங்கள் குறைபாடுகளை நீங்கள் சரி செய்ய வேண்டும். இதற்காக நீங்கள் உங்களுக்காக நேரம் ஒதுக்க வேண்டும். சோஷியல் மீடியாவில் திருமண வாழ்வு குறித்து ஏராளமான ஜோக்குகள் உள்ளன. ஆனால் இன்று உங்கள் திருமண வாழ்க்கை குறித்து உங்களை தேடி ஒரு ஆச்சரியமான தகவல் வந்து சேரும். உத்ராடம் 2, 3, 4. எதிர்ப்பை சந்திக்கும் நாள். தொழில் குறித்த சிந்தனை மேலோங்கும். வரவு செலவில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும். திருவோணம். வேலை பளு அதிகரிக்கும். வெளியூர் பயணத்தில் எதிர்பார்ப்பு இழுபறியாகும். வரவு செலவில் எச்சரிக்கை அவசியம். அவிட்டம் 2. திட்டமிட்ட வேலை இழுபறியாகும். பண நெருக்கடி அதிகரிக்கும். தாய்வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கும்பம். கும்பராசி அன்பர்களே, தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்களுக்காக சில வேலைகளை எடுத்து செய்ய வேண்டி வரும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். மாலையில் குடும்பத்துடன் தெய்வப் பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும்.
குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள். வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்தி தருவீர்கள். வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார்கள். மகிழ்ச்சி தொடங்கும் நாள். உணவுக்கு உப்பு சுவை சேர்ப்பதைப் போல சில மகிழ்ச்சி குறைபாடுகளும் தேவை. அப்போதுதான் மகிழ்ச்சியின் மதிப்பை நீங்கள் உணர்வீர்கள். இன்று ஒரு கடனாளர் உங்களை சந்திக்கு உங்கள் கடனை திருப்பி செலுத்துமாறு கேட்கலாம். நீங்கள் தொகையை திருப்பி செலுத்துவீர்கள் என்றாலும், ஆனால் அது வாழ்க்கையில் நிதி நெருக்கடிகளை மேலும் உருவாக்கும். எனவே கடன் வாங்குவதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள். வீட்டு சூழ்நிலையில் சாதகமான சில மாற்றங்களை செய்வீர்கள். மாலை நேரத்துக்கு ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுங்கள். முடிந்தவரை அதை ரொமான்டிப்பாக ஆக்குங்கள். இன்று உங்களை வெறுப்பவர் ஒருவருக்கு நீங்கள் ஒரு ஹலோ சொல்வதன் மூலம் ஆபீஸில் ஒரு அருமையான மாறுதல் ஏற்படும். தேவையானவர்களுக்கு உதவி செய்வதால் மரியாதை கிடைக்கும். இன்று உங்களது துணையுடன் உங்கள் வாழ்க்கையிலேயே மிகவும் இன்பமாக பொழுதை செலவிடுவீர்கள். அவிட்டம் 3-4 முயற்சி வெற்றியாகும் நாள். தடைப்பட்ட வேலை நடக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்ப நெருக்கடி விலகும். சதயம் உங்கள் விருப்பம் நிறைவேறும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வர். உங்கள் தொழிலில் லாபம் உண்டாகும். பூரட்டாதி 1-2-3 தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். நினைத்ததை நடத்துவீர்கள். மீனராசி. மீனராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வகையில் சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சி தரும். மற்றவர்களுடன் மனவருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துகள். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியிருக்கும். நீங்கள் நகைச்சுவைக்காக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட சீரியஸாக வாய்ப்பிருக்கிறது. வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். பொறுமை தேவைப்படும் நாள். உங்களின் பர்சனாலிட்டி வாசனை திரவியம் போல இன்று செயல்படும். கடந்த காலங்களில் நீங்கள் முதலீடு செய்த பணத்தின் பலனை இன்று சிறப்பாக பயனடைவீர்கள். உங்கள் சந்ததிக்காக திட்டமிட அருமையான நாள் இன்று. உங்கள் வாழ்வில் உண்மையான காதலை இழப்பீர்கள். கவலைப்படாதீர்கள். எல்லாமே காலப்போக்கில் மாறும். உங்கள் காதல் வாழ்வும்தான். இன்று ஆபீஸில் உங்களை மிக ஸ்பெஷலாக உணர்வீர்கள். இன்று நீங்கள் உங்கள் காதலனுடன் நேரத்தை செலவிட முடியும். மேலும் உங்கள் உணர்வுகளை அவருக்கு முன்னால் வைத்திருக்க முடியும். பவர்கட் அல்லது வேறு காரணத்தால் காலையில் சிரமம் ஏற்படலாம். ஆனால் உங்கள் துணை உங்களுக்கு உதவியாக இருப்பார். பூரட்டாதி 4 விருப்பம் நிறைவேறும் நாள். பழைய பிரச்சனை முடிவிற்கு வரும். இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும். உத்திரட்டாதி எடுத்த வேலைகளை முடிப்பீர். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். வருமானம் திருப்தி தரும். வாழ்க்கையில் புதிய முடிவை எடுப்பீர். ரேவதி வியாபாரத்தில் இருந்த தடை நீங்கும். செயல்களில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி காண்பீர்கள்.